அருள் பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தூய தேவன் பேரொளியே எம்மில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. தூய தேவன் பேரொளியே எம்மில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயா. இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் விடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய பாடுகளை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவங்க கஷ்டம் கொடுத்தாங்க, நெருக்குனாங்க, ஒடுக்குனாங்க, ஆனால் கூட அவர் வாயை திறக்கவே இல்லை. பொறுமையோடு சகித்தாராம். நமக்காகத்தான் அந்த பாடுகளை பொறுமையோடு சகித்தார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயக்கத்திரிக்கு முன்பாக சத்தம் விடாதிருக்கிற ஆட்டை போலவும். அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியை மயக்கத்திரிக்கை கொண்டு போவாங்களாம். அது அவங்க முன்னால் சத்தமே போடாது, அமைதியாக இருக்குமா. அது அடிக்கப்படும்படி கொண்டு போவாங்களாம். அடிக்கிறதுக்கு கசாப்பு கடைக்கு கொண்டு போவாங்க, அப்போ கூட அது அமைதியாக தான் போகுமா. அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தும் போதும் தம்முடைய வாயை திறவாது இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதனால கூட ஆண்டவருடைய சாயலில் வந்த சில மனிதர்கள் கூட அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு சில பிரச்சனை வரும்போது அமைதியாக பொறுமையாக ஆண்டவருடைய பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் அவருடைய சாயலை பெற்றவர்கள், அவருடைய மாதிரியை பின்பற்றினவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அந்த நெருக்கத்தின் காலத்திலே ஒடுக்கத்தின் காலத்திலே வாயை திறக்காமல் அமைதியாக இருக்குன்னா அது எவ்வளோ பொறுமை வேணும். நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம பற்றி குறை சொல்லிட்டா போதும், அடுத்த நிமிஷமே என்ன செய்வோம், நம்ம டக்குன்னு அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிடுவோம். அதே மாதிரி நம்ம அடித்தாங்க அப்படின்னா டக்குன்னு பதில் சொல்லுவோம், ஒடுக்குனாங்கன்னா பதில் சொல்லிடுவோம். நம்முடைய மனசு சுபாவம் அப்படி தான் இருக்குது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை சகித்தாராம், வாயை திறவாமல் இருந்தாராம். அவர் 42வது எசேயா 42 கூட அவரை பற்றிய வசனங்கள் இருக்கும்போது, அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை, ஒரு சத்தமிடம் இல்லை, தம்முடைய சத்தத்தை வீதியில் அவர் கேட்க பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ ஒரு சாந்த சொரூபி அவர், சாந்த சொரூபன் அவர். சாந்த சொரூபனே சத்திய வாசனை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அவ்வளோ ஒரு சாந்தம் உள்ளவர் அவர். அவர் தன்னுடைய வாயை கூட திறக்காமல் அமைதியாக பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தினார். எதற்காக? நமக்காக, நம்மை மீட்கு கொள்ளதுக்கு, நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு, நம்மை பாவத்திலிருந்து விடுதலை பெற செய்வதற்காகவே அவர் என்ன செய்தார்னா வாயை திறவாமல் இருந்தாராம். ஆனால் நம்ம என்ன செய்தோன்னா நிறைய நேரங்களில் பேசிட்டு ஐயோ இப்படி பேசிட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பொறுமையை நம்ம அவரிடத்துல தான் என்ன செய்யணும், கேட்டு பெற்றணும்.
யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபில் ஒரு வசனம் இருக்குது. யோபு கூட அப்படி தான் பொறுமையாக இருந்தார். அவர் எல்லாம் இழந்தாலும் கூட ஆண்டவரை நிந்திக்கலை, தூஷிக்கலை, பொறுமையாக இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லும்போது கூட அவர் வந்து பொறுமையாக இருந்தார். கடைசி கர்த்தர் வந்து நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி வேண்டுதல் செய்ய அப்படின்னு சொல்லும்போது தான் வாய் திறந்து வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பொறுமை நமக்கும் என்ன செய்து வேண்டி இருக்குது. யோசிப்பை பாருங்கள், அவன் வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது அண்ணன்மார்களால் துன்பப்படுத்தப்படும் போதும் சிறைச்சாலை அடைக்கப்படும் போதும் பொறுமையாக இருந்தார்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட பொறுமையை கர்த்தர் நமக்கும் தரணும். இயேசு கிறிஸ்துவனுடைய சாந்த குணம் நமக்கும் என்ன செய்யணும், வேணும். அப்போ தான் நாம் வந்து ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், சுதந்திரத்துக்கு. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவராக இருந்ததுனால தான் இந்த உலகத்துள்ள ஆத்மாக்கள் அத்தனை அவர் வந்து என்ன ஆதாயப்படுத்திக் கொள்ள முடிகிறது. பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில இடங்களில் பாருங்கள், நம்ம பொறுமையாக இருக்கும்போது அந்த பொறுமையே நமக்கு ஒரு அலங்காரமாக இருக்கும். பேசுகிறத விட பொறுமையாக இருக்கும்போது அலங்காரமாக இருக்கும். நீதிமொழிகளில் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்கள் நம்ம பொறுமையாக இருக்கும்போது, பேசாமல் இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு அது ஒரு அலங்காரமாக இருக்கும். ஆனால் பேச வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், பேசணும். பேச வேண்டாத இடத்துல அமைதியாக இருக்கிறது நல்லது. அப்படிப்பட்ட ஒரு சார்ந்த குணத்தை கர்த்தர் நமக்கும் தரும்படியாக நம்ம இடத்துல கேட்பார். தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அந்த பாடுகள் மத்தியில் அவர் வாயை திறக்கல. அந்த நாளில் எத்தனையோ நெருக்கங்களில் சண்டை வர்றது காரணமே வீணான வார்த்தைகள்னால தான். பொறுமையாக ஆண்டவரத்தில் நம்ம கொடுப்போம். ஆண்டவர் நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா, அவன் நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய பொறுமை எங்களுக்கு தாங்க, உங்கள் சாந்த குணத்தை எங்களுக்கு தாங்க. எங்களை ஆண்டவரை நீர் கண்ட்ரோல் பண்ணுங்க.